ஹலோ விஜய் மம்மி ஃப்ரெண்ட்ஸ், நியூ ட்ரெண்டுங்க. ஹீரோயின்ஸ் எல்லாம் போடுற மாதிரி ஃபேன்சியாக இருக்கணும், ட்ரெடிஷ்னலாக இருக்கணும், குந்தன் ஜுவல்லரி வச்சு இருக்கணும். அந்த மாதிரி பேட்டர்ன்ஸில் நெக்லஸஸ் கலெக்ஷன், ஹாரம் கலெக்ஷன் இருந்தால் காட்டுங்க அக்கான்னுட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர் ஒருத்தர் கேட்டாங்க. சூப்பராக இருக்குது, ஹெவி வெயிட் தாங்க. அப்போ குந்தன் ஜுவல்லரி அண்ணும்போதே நம்மளுக்கு ஹெவி வெயிட்டில் தான் வரும். மினிமம் நம்மளுக்கு ஒரு 6 சவரம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். சிம்பிளாக வேணுமன்னும்போது ஒரு 6 சவரத்துலேருந்து கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு முத்து எல்லாம் வச்சு வேறு லெவலான கலெக்ஷன் டி நகர் சரவணா ஸ்டோர் எலைட் கோல்டு ஷோரூமில் இருக்குங்க. நீங்களும் போனப்போ ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். சிம்பிளாக சும்மா நீங்கள் பார்க்கணுன்றதுக்காக எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குங்க. இந்த மாதிரி கலெக்ஷன் எல்லாம் ஹீரோயின்ஸு, சீரியல் ஆக்டர்ஸ் எல்லாம் அந்த ப்ரோக்ராம் போடும்போது நான் பார்த்துருப்பேன். இது வரைக்கும் நான் நேராக பார்த்ததில்லை. நம்ம சிஸ்டர் சொன்னதுனால தான் இந்த வீடியோவே நான் ஷூட் எடுத்துகிட்ருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஆன்டிக்லோ பண்ணியிருக்காங்க. 153 கிராம்ஸ் இருக்குங்க. இது வந்து நம்மளுக்கு 2 in 1 அதுக்கு தான் இது காட்டிகிட்ருக்கேன். இந்த கீழே டாலர் இருக்குல்ல, அது நீங்கள் எடுத்துகிட்டு தனியாக செயினுக்கு போட்டிக்கலாம், இல்லை நெத்தி சுட்டி மாதிரி போட்டிக்கலாம், இல்லை பேக் சைடு ஜடைக்கு இப்போ ஒரு டாலர் மாதிரி போட்டிக்கலாமா முடியல. அதனால காட்டிகிட்ருக்கேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லு கெம்பு ஸ்டோன்ஸ் பிங்க் கலர் வருதுங்க. அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் 3 லேயர்ஸில் முத்து வருதுங்க. எவ்வளோ கிராண்டான ஒரு லுக்கு வருது பாருங்களேன். 153 கிராம்ஸுங்க. அப்பா வேறு லெவல் இருக்கும். இப்போல்லாம் ஏதாவது ஃபங்க்ஷன், ஏதாவது பண்டகை அது வரும்போது ஹீரோயின் ஸ்னேகா மேடம் போடுவாங்கல்ல, எனக்கு ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். அதை போட்டால் அப்படியே அந்த க்ளோ அப்படியே எடுத்துகிட்டு வருதுங்க. அந்த குந்தன்ஸ்னாலேயோ இல்லை அந்த ஜுவல்லரினாலேயோ அந்த ட்ரெடிஷ்னல் அந்த ஃபேஸே மாறிடுதுங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. அடுத்தது இது பாருங்களேன், 173 கிராம்ஸ் இருக்குங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னல் பீஸு மாங்காய் ஹாரம் மாதிரி ஒரு ஆன்டிக்லோ பண்ணியிருக்காங்கங்க. இதெல்லாமே ஒயிட் கலர் குந்தன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அப்பா சைடு ஃபுல்லாக மாங்காய் ஷேட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் ஃபுல்லாக கெம்பு ஸ்டோன்ஸு. கீழே ஹேங்கிங்கில் வந்து முத்து வருது. அப்பா எவ்வளோ ஆன்டிக்கு. அந்த வெயிட்டு பார்த்தானே அப்படியே எப்படி இருக்குது தெரியுங்களா. கழுத்தில் போட்டால் இந்த சைடு ஒரு பேர்டு, அந்த சைடு ஒரு பேர்டு, பெரிய பெரிய பேர்டு வெட்டின மாதிரி. டாலர் வந்து நம்ம 5 ஃபிங்கர்ஸ் எவ்வளோ லென்த் இருக்குது அவ்வளோ லென்த்தில் இருக்குங்க. சூப்பரான பேட்டர்னுங்க. அடுத்தது இந்த ஹாரம் பாருங்களேன். ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டாலருக்குமே முத்து வச்சுருக்காங்க. 229 கிராம்ஸ். ஒரு சாலிடான பல்கான ஒரு ஆன்டிக் பீஸுங்க குந்தன் ஜுவல்லர்ஸில். அப்பா அதுக்கு தகுந்த மாதிரி அதே வெயிட்டில் நம்மளுக்கு செயின் பேக் சைடு ஹூக்கு கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. பொட்டு மாலான்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த பேட்டர்னில் ரெடி பண்ணியிருக்காங்க. வேறு லெவலான ஆன்டிக் பீஸுங்க. அப்பா அக்கா எங்கோ போகுது, இவ்வளோ கிராம்ஸில் எங்கே இருந்து வாங்குறவங்களும் இருப்பாங்க இல்லைங்க. குந்தன் ஜுவல்லர்ஸ்னால் நிறைய பேருக்கு பிடிக்கும், வாங்குறவங்களும் இருந்துட்டு தான் இருக்காங்க. நான் ஷூட் எடுக்கிற அன்றைக்கி நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. 2-3 பேர் சில கலெக்ஷன்ஸு சூஸ் பண்ணி கூட வச்சுட்டு இருந்தாங்க. அப்பா இவ்வளோ கிராம்ஸன்ட்டு கடவுள் கொடுக்குறாங்க, வாங்குறாங்க, பரவாயில்ல, ஹாப்பி தான். இந்த ஹாரம் நெக்லஸ் பாருங்கள். இதில் ஹாரம் கலெக்ஷன் கூட இருக்குங்க. அப்பா 300 கிராம் அப்படி இருக்குங்க. ஐயப்பா யாருங்க வாங்குவாங்கன்னுட்டு எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு. இந்த நெக்லஸ் 173 கிராம்ஸ் இருக்குங்க. இதுவுமே பாருங்களேன், ஒரு யூனிக்கான ஆன்டிக் பீஸ், டிசைனர் பீஸுங்க சொல்லணுமன்னா. கழுத்துக்கிட்ட கெட்டியாக அந்த கழுத்து ஃபுல்லாக சாலிடான கோல்டு, அதுக்கு கீழே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி முத்து வருது. அடுத்தது இந்த மாதிரி இப்போ ஜுவல்லரி ஜிலேபி பேட்டர்ன் நெக்லஸு ஹாரம்னுட்டு இது நிறைய ட்ரெண்ட் ஆகுதுங்க இப்போது. அந்த பேட்டர்னில் கழுத்துக்கிட்ட கொடுத்துருக்காங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு கொடுத்துட்டு அதுக்கு வந்து திலகம் ஷேப் மாதிரி குந்தன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. லாங் வியூ காட்டுறேன் பாருங்கள். அந்த டாலர் வந்து நம்மளுக்கு க்ரீனு, மெரூனு அண்டு கீழே தொங்குறதுக்கு வந்து போல்ஸு செம்மையாக கொடுத்துருந்தாங்கங்க. வேறு லெவலான பீஸு. அடுத்தது இது ஒரு 104 கிராம்ஸ் இருக்குங்க. சாலிடான ஒரு ஆன்டிக் கோல்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒயிட் கலர் கெம்பு ஸ்டோன்ஸ் வருது. கீழே ஹேங்கிங்கில் முத்து வருது. கோல்டு பால்ஸ் வருது. நல்லா ஒரு யூனிக்கான ஒரு டிசைனர் பீஸ் தான் இதுவுமே. சிம்பிளாக நம்மளுக்கு போட்டிக்கணும், ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு பட்டு புடவை எல்லோ கலர் சாரீ அதில் போட்டால் சூப்பராக இருக்குங்க. சேம் பேட்டர்ன் இது 152 கிராம்ஸில் ஹெவியாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த ஜிலேபி மாடல் பேட்டர்னு. கீழே வந்து அந்த முத்து பார்த்திங்களா, கம்மலுக்கு நெக்லஸ்க்கெல்லாம் மேலே
கீழே ஹாரத்துலலாம் வரும்ல அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த சைடு இந்த சைடு லோட்டஸ் ஃப்ளவர் திரும்பி இருக்கிற மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் வச்சு ஹைலைட் பண்ணியிருக்காங்க. டாலர் வந்து பெருசாக எம்போஸாக அப்படியே ஒட்டின மாதிரி ஸ்டிஃபான ஒரு நெக்லஸ்க்கு டாலர் வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க. அதிலவும் கெம்பு ஸ்டோன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோ டீசெண்டாக கீழே ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி முத்து அந்த கெம்பு ஸ்டோன்ஸு கோல்டு பால்ஸ் எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. நடுவில் அம்மனோட சிலை மாதிரி அம்மனோட ஃபேஸ் வந்திருக்கு. வேறு லெவலான பீஸுங்க. அடுத்தது இது ஒரு 91 கிராம்ஸில் இருக்குங்க. இதுவுமே இந்த நெக்லஸும் ஒரு ஜிலேபி மாடல் பேட்டர்னும் திலகம் ஷேப் மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு கெம்பு ஸ்டோனுக்குமே குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் மாதிரி ஆட் பண்ணியிருக்காங்க. வெரி நைஸுங்க. யூனிக்கான பீஸு, டிசைனர் பீஸ் தாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த நெக்லஸ் வந்து 91 கிராம்ஸ் கிட்ட உங்களுக்கு அவைலபிள் இருக்குது. அதில் நடுவில் இருக்கிற டாலர் கூட அப்படியே அச்சு மாதிரி இருக்காங்கங்க அம்மனும். வேறு லெவலில் இருந்துச்சுங்க நேராக பார்க்கும்போது. அடுத்தது இந்த நெக்லஸ் பாருங்களேன், எவ்வளோ அழகாக யூனிக்காக டிசைனராக அவ்வளோ லட்சணமாக இருக்குது பாருங்கள். அந்த சைடு இந்த சைடு பேர்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு பேர்டுக்கு அந்த கெம்பு ஸ்டோன்ஸ் பிங்க்கு க்ரீனு ஆட் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஸ்டோன்ஸ் கொடுத்துட்டு கீழே ஹேங்கிங்கில் முத்து எமரால்ட் பீட்ஸ் வர மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 84 கிராம்ஸ் இருக்குங்க. 10 சவரத்தில் இது ஒரு நெக்லஸ் பீஸு, டிசைனர் மாடலு கெம்பு நெக்லஸ் நினச்சிக்கோங்களேன். உங்களுக்கு வேணுமன்னா இந்த மாதிரி அவைலபிள் இருக்குது. கழுத்தில் போட்டால் ட்ரெடிஷ்னல் வேறு லுக்கு வருதுங்க. ஒரு நெக் பீஸ் போதும், அப்படியே கழுத்து ஃபில் ஆகுது. அவ்வளோ மங்களகரமாக இருக்குங்க. சொல்ல முடியல எனக்கு. அவ்வளோ அழகான பீசஸ்ஸு. பேக் சைடு க்ளோஸிங்கோடு இருக்குங்க. அடுத்தது இது ஒரு யூனிக்கான பீஸ் பார்த்திங்களா. ஃபுல் அண்ட் ஃபுல்லு பிங்க் கலர் குந்தன் ஸ்டோன்ஸ். மேலே குட்டி குட்டி முத்து வச்சுருக்காங்க. கீழேயும் முத்து வருது. அதுக்கு கீழே குட்டி குட்டி முத்து தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. செமையாக இருந்துச்சுங்க. இந்த பேட்டர்ன் 10 சவரம் இருக்குது கரெக்டாக. வேறு லெவல் இருக்குல்ல, அழகாக இருக்குது. இந்த டாலர் இதெல்லாமே யூனிக்காக இருக்குது. ஒரு 53 கிராம்ஸ், ஒரு 7 பவுன் அப்படி வேணுமானுங்கன்னா இந்த மாதிரி கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த பேட்டர்னு கூட ஒரு 6.5 பவுன்லேருந்து அழகான பேட்டர்ன் தான். இதுவுமே 2 லேயர்ஸ் மாதிரி கெம்பு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடு க்ளோஸிங்கோடு இருக்குங்க. நடுவில் பெரிய கெம்பு ஸ்டோன் ஒயிட் கலர் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் பிங்க் ஸ்டோன்ஸ் வருது. அந்த கீழே வந்து குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் ஹேங்கிங்கில் தொங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. 53 கிராம்ஸ் இருக்குது. ஒரு 6.5 பவுன் கிட்ட வருதுங்க இந்த நெக்லஸ்ஸு. இது பார்க்குறதுக்கு மெலீஸாக இருக்குல்ல, கழுத்தில் போட்டால் ஃபுல்லாகுது. அப்படியே கழுத்து நம்ம தாலி செயினோடு போட்டால் அப்படியே ஃபுல்லாகுது. அடுத்தது இது ஒரு 84 கிராம்ஸ், 10.5 பவுன் இருக்குங்க. அப்படியே ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. நீங்களே பார்த்துக்கோங்களேன் கழுத்தில் போட்டால் எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லாகிடுது அப்படியே கழுத்து. இது வந்து நவரத்னம் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்கங்க. எல்லா ஸ்டோன்ஸு குந்தன் ஸ்டோன்ஸு வந்த மாதிரி. அந்த செயின் நெக்லஸுக்கு ஃபுல்லாகவே பார்த்தாலே தெரியும். க்ரீனு பிங்க்கு ஒயிட்டு எல்லோ அன்னுட்டு நவரத்னம் மாதிரி சைடு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. அதுக்கு கீழே லாஸ்ட்டு பேக் சைடு லாஸ்ட்டு போகிற வரைக்கும் முத்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளெக்சிபிள் மாதிரி இருக்குது. ஒரு யூனிக்கான இதுவுமே டிசைனர் பீஸ் தான். அந்த ஹேங்கிங்கில் தொங்கிறதுக்கு வந்து பெரிய பெரிய எமரால்ட் பீட்ஸு குட்டி குட்டி ரைஸ் பால்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த விலாக் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எங்கக்கா வாங்குறதுன்னு நினைக்கிறீங்க, நினைக்காதீங்க. வாங்க முடியலன்னா பரவாயில்லவா, அது கடவுள் கொடுக்கும்போது வாங்கிக்கலாம். அட்லீஸ்ட் பார்த்துட்டு இந்த மாதிரி டிசைன்ஸ் அவைலபிள் இருக்கா அன்னிட்டாவது நம்ம தெரிஞ்சு வச்சுக்கலாம் தான் இந்த விலாகு. ஐ ஹோப் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாய், டேக் கேர்.